ரைட், ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே நீர் பேசும் நாங்கள் கேட்கட்டும். ஆண்டவரே, எங்களை உயிர்ப்பித்து வழிநடத்த முடியாத சோதரம் கிருபதாருங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள தகப்பனே. இயேசுவின் நாமத்தினாலே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு கூட துதிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். காது கேட்காதவங்களை பார்த்துருக்கீங்களா? ரொம்ப சக்கப்போடு. என்ன பேசினாலும் மாமியாருக்கு காது கேட்கலன்னு வச்சு விடுவோம், மருமகளுக்கு சக்கப்போடு. இல்லையா? மருமகளுக்கு காது கேட்கலையா, மாமியாருக்கு ரொம்ப சக்கப்போடு. ரெண்டு பேரும் காது கேட்கலையா, ரெண்டு பேரும் வாய் பேச முடிஞ்சாம இருந்தாங்கன்னா ரொம்ப சக்கப்போடு. அது பாடலையா? நன்றியோடு துதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. நன்றி. எங்கள் சித்தப்பா வீட்டில் ஒருத்தன் ரொம்ப நாளாக வேலை பார்த்தா அவனுக்கு காதும் கேட்காது, வாயும் பேச மாட்டான். இந்த காது சவுண்டு காது கேட்காதத இந்த வாய் பேச முடியாதவங்கள இந்த மூக்கை சொரிஞ்சா பயங்கரமான கோவம் வந்துடும். பார்த்துருக்கீங்களா? கல்ல கொண்டு எரிய வந்துடுவான். நீங்க என்னன்னாலும் செய்யலாம். வேற மேல் காலெல்லாம் துடைக்கலாம், வைக்கலாம், தலையை சொரியெல்லாம் வைக்கலாம். மூக்க மாத்திரம் சொரிஞ்சிடக்கூடாது. சொரிஞ்சிட்டுனா அவனுக்கு மாற கோபம் இருக்க. யாரையா பார்த்துருக்கேன் அப்படி? உங்க ஊர்ல யாரும் ஊமைகள் இல்லையோ? இருந்த மூக்கு சொரி காவத்துல பயங்கர அடிச்சு விடுவாங்க. ஏன் அப்படி கோபம் வருதுன்னு தெரியல. ஆமென். அந்த ஊமை செவிடு இந்த ஆவிகளை அந்த ஆட்களை பார்க்கறது ரொம்ப குறையதான். அதுவும் ஊமைன்னு சொல்லக்கூடாதுன்னு கவர்மெண்ட் போய் சட்டம்லாம் போட்டிருக்காங்க. நடக்க நொண்டி செவிடை ஊமையெல்லாம் சொல்லக்கூடாது. மாற்றுத்திறன வாய் பேசாதோர், காது செவி திறன் அற்றவர்கள். ஏன்னா வேதத்தில் எழுதியிருக்கு, அதனால தான் நான் சொல்கிறேன். ஆமாம், குருடன் எழுதியிருக்கு, செவடன் எழுதியிருக்கு. அதனால இங்கே வந்துலாம் கேட்க முடியாது. நான் ஆன்மீகத்தை போதிச்சுட்டு இருக்கேன். ஆன்மீகத்தில் கவர்மெண்ட் இதுன்னு சொல்ல முடியாது. நான் சட்டத்தை எடுத்து காமிப்பேன். அவங்களுக்கு அது சட்டம்னா எனக்கு பைபிள் சட்டம். எல்லா ஆன்மீக புஸ்தகத்துக்கும் கவர்மெண்ட்டில் இடம் உண்டு. ஆன்மீகத்தில் எழுதியிருக்கிறதுக்கு கவர்மெண்ட்டில் இடம் உண்டு. கிறிஸ்துவமே சிறந்த ஆன்மீகம்னு போட்டு நோட்டீஸ் அடித்தேன். யாருன்னு கேட்டால் ஆன்மீகத்துக்கு கவர்மெண்ட்டில் முக்கியமான ஒரு சட்டங்கள் உண்டு. அல்லேலூயா. நீ எந்த ஆன்மீகத்தை எடுத்தாலும் அங்கே கவர்மெண்ட்டில் ஃப்ரீ உண்டு. அல்லேலூயா. ரைட், ஒரு வசனத்தை வாசிப்போம். இது இருக்கு, மார்க் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம். இருபத்தி 5வது வசனம், 26வது வசனம், 7வது வசனம். அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி செவிடுமான ஆவியே இவனை விட்டு புறப்பட்டு போ, இவனுக்குள் போகாதே என்று கட்டளையிடுகிறேன் என்ற அதட்டினார். அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து போயிற்று. செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவனை போல் கிடந்தான். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். நல்ல இந்த வசனத்தை வச்சுக்கிடுங்க இயேசுவின் நாமத்தினாலே. செவிடம் ஊமைய செவிடமெல்லாம் ரோட்டில் போக முடியும். ஆனால் அவனுக்கு பெரிய குறை. என்ன குறை? செவிடன்னு வச்சு விடுவான். பின்னால் கார் வர்றது சத்தம் கேட்காது. அந்த ஒரு ஆள் இருந்தது எங்கள் ஊரில் தான்.
எங்கள் ஊர்லேயே நம்ம தென்காசியிலே நினைக்கிறேன், தென்காசியில் நாங்கள் இருக்கும்போது அந்த பாறையடி அந்த பாறை ரயில்வே லைனுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மலை ஒன்று இருந்தது. எங்கள் வீட்டிலேருந்து மலையை பார்த்தா தெரியும். அங்கேருந்து வேட்டு வைக்கும்போது எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கல் வந்து விழுந்தது. வேட்டு வச்சு அந்த பாறையை உடைக்கும்போது அதில் ஒரு ஆள் அப்பாவும் அவனும் அப்போ வந்து குழி தோண்டணும். இப்போ வந்து மிஷின் வச்சுருக்காங்க. அப்போ உளியை வச்சு அடித்து தான் ஓட்டை போட்டு அதுக்குள்ளே மருந்தை பூரா திணிச்சு அதுக்கப்புறம் உள்ளே திரியை வச்சு அதுலேருந்து ஒயர் எடுத்துகிட்டு போய் சைக்கிள் டைனமாவில் சுற்றி சைக்கிள் என்ன செய்யணும், வேகமாக சுற்றும் போது அங்கே வெடிக்கும். இப்போம்லாம் இது வச்சுருக்கான், ரிமோட் கண்ட்ரோல் வச்சுருக்கான். உள்ளே வச்சிடோன்னு ரிமோட் அடிச்சிட்டான்னு டக்குன்னு டாம் டீம்னு வெடிச்சிடும். அப்படி வைக்கக்கூடியது. அது கொஞ்சம் தூரம் திரி வேற எரிஞ்சிக்கிட்டே போகும். இவர் அப்பாவும் அவனும் வெடியை வச்சுட்டு மருந்து வச்சுட்டு இவன் சைக்கிளை போய் சுற்ற போகிறான். இவர் என்னமோ வச்சுட்டோம்னு எடுக்க போகிறாரு. இவர் சுற்றிட்டார் சைக்கிள் வீலை சுற்றினோன்னா டைனமாலில் உள்ள கரண்ட்டு இதில் பாஸ் ஆகி நேர திரி எரிஞ்சிக்கிட்டே போகுது. அப்பா அந்த குழி வச்சிருக்க இடத்துல போய் என்னமோ எடுக்க போகிறாரு. அவருக்கு காது கேட்காது. அந்த வெடிச்சு காது பூரா அவுட்டு, சவுண்ட் பாக்ஸ் அவுட்டு. உடனே இவரு சத்தம் போடுதாரு, கல்லை கொண்டு எறிதாரு, எப்பான்னு கத்துதாரு. அவருக்கு தான் சரி. இவராது ஓடி போய் கூப்பிட்டு வந்துட முடியுமா? ககத்துல இவரும் ரெண்டு பேரும் இவங்க இருந்து கல்லை கொண்டு எறிதாரு, கூப்பிடுதாரு, எப்பாக்காரு. அவரு தான் காது கேட்காத. அவர் நீட்டாக போயிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்தில் அடிச்சு பீஸ் அடிச்சு தூரத்துக்கு வீசிட்டான். அல்லேலூயா. அத மாதிரி ஊமையானோட நிலைமை அப்படிதான். எனக்கு ஒரு ஆள் ஊமையா இருக்கான்னு வச்சுக்கிடுவோம். ஒரு கனவு கண்டுட்டான். அக்காட்ட சொல்லணும், வாய் பேச முடியாது. எப்படி கனவை சொல்லுவேன்? எழுத தெரியாது. நான் பாளையம்பட்டியில் வாக்கிங் போயிட்டு இருக்கேன். எங்கே அந்த குலவாணிபுரம் ரயில்வே கட்டுக்கிட்டேன், சிறைச்சாலைக்கு எதிர்த்தால. அங்கே 2 பேர் பையங்க ஸ்கூலில் படிக்கிற பையங்க 4-5 பையங்க போகிறானுவோ. 5 பேரும் பேசிட்டு போகிறான்னு பார்க்கணும். ஒருத்தன் இப்படிங்க, அவன் இப்படிங்க. எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அவன் என்னமோ கதையை பேசிட்டு போகிறான். நம்ம வாய் பேசுனா எப்படி புரிஞ்சு ஆமான்னு தலையாட்டுவோமா இல்லைன்னு சொல்லுவோமா இப்படின்னு முக பாவனையெல்லாம் காமிக்குமா, அதே மாதிரி அவன் காமிக்கான். நானும் 4 பேர் மூஞ்சி இப்படியே பார்க்கேன். ஒருத்தன் பேசுகிறதாவது எனக்கு தெரிய மாட்டேங்குது. அவன் அப்படி. ஆனால் அவனுக்குள்ள 4 பேரும் அப்படிங்க இப்படிங்க இப்படிங்க என்னெல்லாம செய்தாங்க. இப்ப அதே 4 பேர் நான் கூப்பிட்டு நானும் இப்படி வைக்க அப்படி முடியாது. இதே கதிதான். அல்லேலூயா. நல்ல காலுங்க. இந்த ஊமை கிறிஸ்துக்குள்ள இந்த அல்லேலூயா வேத வசனத்தை எவ்வளவுதான் போதித்தாலும் கேட்கக்கூடாதபடி செவி மந்தமாவது செவிட்டாவி. எவ்வளவுதான் வினோதமாய் ஊதினாலும் பாம்பாட்டிக்கு அல்லேலூயா மகிடிக்கு படம் எடுக்காத செவிட்டு விரியனை போலன்னு வேதம் சொல்லுது. இதை எவ்வளவுதான் செய்யக்கூடாதுன்னு சொன்னாலும் மறுதடவை செய்கிறது. சத்தியத்தை பேசுறது இல்லை. ஆனால் இப்போ இங்கே இருக்குன்னு தான் சத்தியத்தெல்லாம் கேட்குறோம். இவருக்கு வேறு வேலையே கிடையாது, இங்கேருந்து சத்தியத்தை பேசு. ஆனால் வெளியே போனோடனே நீங்கள் சத்தியத்தின் என்ன இருக்கணும், சத்தியத்தில் பேசணும், சத்தியத்தில் நடக்கணும், சத்தியத்தில் பிள்ளைகளை நடத்தணும்னு எவ்வளவுதான் போதித்தாலும் அது நடைமுறைக்கு என்ன செய்ய மாட்டேங்க, வர மாட்டேங்க. ஏன் வர மாட்டேங்க? ஒன்னே தான் கேட்குறேன். ஏன் வர மாட்டேங்குது? அல்லேலூயா. அநேகருடைய தன்மை அவ்வளவுதான். அதனாலேயே அநேகர் தனக்கு ஏற்ற போதகர்களை தெரிந்து கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. நீங்க சத்தியத்தை பேசுகிற இடத்துல எங்கன போனாலும் உங்க ஆத்மாவை உங்களுடைய இருதயத்தை அது கடிக்க தான் செய்யும், அது கண்டிக்க தான் செய்யும்.
ஆனால் இருதயத்தையோ ஆத்துமாவையோ கண்டிக்க கூடாதபடி பிரசங்கிக்கிற பிரசங்கியாரும் உண்டு. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன் பேரை பெருமைப்படுத்துவார். நீ வாழாகாமல் தலையாகாமல் தலையாகாமல் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உடனே ஆங்கதும் ஓஹோங்கதும். இவர் என்ன மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, கோபப்படாதே, சுத்தமாக நினைக்காதே, பேசாதே, தீண்டாதே, இதெல்லாம் இப்படி சொல்லிட்டு இருக்காரு. யாருக்காக முடியும்? ஒரே ஒரு வேலை பண்ணணும். சர்ச்சுக்கு போனோம், முதல்ல போன உடனே 2 பஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம கம்முன்னு என்ன செஞ்சிடணும், இருந்துடணும். எல்லாரும் சிரிச்சா நம்மளும் சிரிக்கணும். இல்லைன்னா கடிக்கு, இல்லைன்னா இவர் என்ன இப்படி பேசுறாருன்னு இருக்கு. இது செவிடும் ஊமையுமான ஆவி. நீங்க காதுல கேட்டாதான் வாயில பேச முடியும். வாயில உணர்த்தினாதான் நீ அல்லையா. காது எவ்வளவு கேட்டு நடைமுறைப்படுத்துகிறதோ அவ்வளவுதான் வாய் பேசும். இருதயத்தின் நிறைவினால் என்ன செய்யும்? வாய் பேசும். கேட்க விடாதபடி செவிட்டு விரியனை போல காதை அடைச்சிக்கிட்டோம்னா கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். நடைமுறைப்படுத்தாத எந்த சத்தியமோ உங்களுக்கு அல்லையா உயிர் அற்றது. அல்லேலூயா. இது ஒரு பெரிய அசுத்த ஆவி. எவ்வளவுதான் போதிச்சாலும், எவ்வளவுதான் நான் போதிக்க இருக்கட்டும், போதனையை கேட்டு நீங்கள் நடைமுறைப்படுத்தாதனால உங்களை கண்டிச்சாலும் சரி, நம்ம அல்லேலூயா அன்னை வேளாங்கண்ணியில் போய் மொட்டை அடிக்க தான் போறோம். எத்தனை வருஷம்? 20 வருஷம் போதனையை கேட்டிருக்கோம். 20 வருஷம் போதனையை கேட்டும் நீங்க என்னையா அவ அண்ணனே மொட்டை அடிச்சு கொடுத்துட்டான். நீ போச்சன இல்ல, ஒரு மனுஷனுடைய தன்மையை சொல்றேன். எல்லாருக்கும் என்ன நினைப்பு? அங்கே போனால் ஏஜியில் போய் கொஞ்ச நேரம் உட்காந்து எந்திரிச்சு வந்துட்டா ஏதாவது கிடைக்குமா? இல்லை சிஎஸ்ஐயில் போய் ஏதாவது உட்காந்து எந்திரிச்சிட்டா கிடைக்குமா? இல்லைன்னா அங்கே ஒரு பிரசங்கர் நல்லா பேசுறாரு, அங்கே போய் இருந்துட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு வந்துட்டா ஏதாவது கிடைக்குமா? ஒன்றும் கிடைக்காது. என்ன தேவ வார்த்தையை உங்க இருதயத்தில் வச்சு நடைமுறைப்படுத்தி அதை விசுவாசிச்சு நீங்க என்னைக்கு அறிக்கை செய்த அச்சடையாளமா மாறுதோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க உடனே இங்க இதை அப்படிதான் ஏன் போனியோம், கேரளாவுக்கு ஏன் போனியோம்? இது இந்த சத்தியத்தில் நடக்க முடியல, அதனால தான் கேரளாவுக்கு போனோம். ஏன் போனியோ? இந்த சத்தியத்தில் நடக்க முடியல, அதனால தான் ஏச்சிக்கு போய் சிஎஸ்ஐக்கு போனேன். இப்ப என்ன நினைக்க, எப்ப பிரச்சனை என்னன்னா, இங்க இருந்தா சத்தியத்தில் நடக்கணும், சத்தியத்தில் நடக்க முடியல, அப்ப அங்க போனா அங்க போனா நடக்க மாட்டோம், நடக்குன்னு சொல்லக்கூடிய ஆளும் கிடையாது. ஒரு ஆள் என்கிட்ட கூப்பிட்டு சொன்னது, நீங்க ஒரு ஆள் வேத வசனத்தை வாசிச்சு அதன்படி நடக்கணும்னு சொல்றீங்க, வேற எங்கேயுமே நடக்கணும்னு சொல்ல மாட்டேங்க. சிலுவை உபதேசமே இல்ல, மனம் திரும்புதலே இல்ல, பாவ மன்னிப்பே இல்லை, அதனாலதான் ரட்சிப்பு இல்லை. அல்லேலூயா. இன்னும் எத்தனை பேர் சிஎஸ்ஐக்கு போகிறாங்களோ, எத்தனை பேர் ஏச்சிக்கு போகிறாங்களோ தெரியல. நான் போகக்கூடாதுலாம் சொல்லலை, இல்லை இங்கே கஷ்டமாக இருக்கு அங்கே போகிறங்கிறது தான் தப்பு. எனக்கு இந்த நடைமுறைப்படுத்தினா இதை சொல்லிக் கொடுக்க போகிறேன். போக நாங்கள் இவ்வளோ படிச்சிருக்கேன், அங்கே என்ன கற்றுக் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போமே, இதுக்கு அதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னதுன்னு பார்ப்போமே, நான் போகிறேன். அப்படி நீங்கள் போய் பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. ஆமென். இங்கே செவிட்டு உரியனாகவும் ஊமையனாகவும் இருந்துட்டு நீங்க அங்க போய் உட்கார்ந்தீங்கன்னா அதை விட குருடனாகவும் மாறிடுவோம். நீங்க கொஞ்சம் கண்ணு தெரியும் போது கொஞ்சம் தூரம் நடக்க வர செய்யுங்க, நீங்க ஊமை செவிடு குருடுன்னா என்ன செய்ய? ஜோசுவா என்ன செய்ய? அலைச்சு சொல்லு. ஒரு உங்க கூட இருந்துச்சு அந்த ஃப்ரெண்டுக்கு வாய் பேச தெரியாது, கண்ணு தெரியாது, காது கேட்காது. செம்பநல்லூருக்கு வர சொல்லணும் அவனை.
காது கேட்டாதான் வான்னு சொல்லலாம். கண்ணாவது தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் பேர் எழுதியாவது காமிக்கலாம், இல்லைன்னா அங்கங்கெல்லாம் இப்படியாவது காமிக்கலாம். ஒண்ணுமே அந்த மாதிரி இருந்துக்கிட்டு நம்ம என்ன செக் பண்ண போறோம்? உங்க வீட்டில் நடக்கிற காரியங்களை நீங்கள் அறிவதற்கு நீங்கள் சத்தியத்தின்படி நடந்தாலும் சத்தியத்தின் ஆலோசனைகள் வெளிப்பட்டு அதை சீர்படுத்துவதற்குண்டான சத்தியமும் உங்களுக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். இல்லைன்னா கிடைக்காதே. இப்போ மணிலாம் அங்கே வந்துட்டு உறங்கிட்டு போயிருந்தான், அப்போவாது கொஞ்சம் கிருபை கிடைக்குது. நின்ன உடனே என்ன தெரியுமா பாதிக்கும்? அந்த கிருபை தான் இவங்க மாமியாரெலாம் காப்பாத்துச்சு. சத்தியம் தெரியாது, இங்கே வந்து உட்கார்ந்தது கிடையாது, பேசுனது கிடையாது, ஒன்றும் வேதவசனமே. ஆனால் கர்த்தர் தேவன் தெரியும், அதுதான் ஜீவனை காப்பாத்துச்சு. அல்லேலூயா. இந்த செவிடும் குருடுமான ஆவிகள், அல்லேலூயா, ரெண்டு பேய், பொல்லாத பேய். உலகத்தில் இருக்கிற பேய் நீங்கள் உங்கள் சொந்தக்காரங்கிட்ட பாருங்க வச்சுவிட சாமுவேல். அவன் என்ன சொல்லுவான், இங்கே இருக்கும்போது நீ என்னென்ன அட்டுழியெல்லாம் பண்ண தெரியுமா? என்கிட்ட பேசணும் இன்னும் எனக்கு மனசில் பட்டுக்கிட்டே இருக்கும். என்ன அட்டுழியெல்லாம் பண்ண, இன்னைக்கு பெரிய பரிசுத்த வேஷம் போட்டிருக்க அப்படியுமா. அது இது வெளியே உள்ள பேய். ரட்சிக்கப்பட்ட பேய் என்ன செய்யணும் தெரியுமா? நீ என்ன பிரசங்கம் பண்ணுற, நீ என்ன ஊழியம் செய்கிற, நீ என்ன அபிஷேகம், நீ என்ன சத்தியம், நீங்கள் வெளியே போய் காட்டு பாருங்க. தாமஸ் என்ன செய்தாரு? அந்த 10 பேரை ஏமாத்திக்கிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. என்னது? குருடு, செவிடு, ஊமை, ஒன்றும் தெரியாது. நீங்கள் வெளியே போய் பாருங்க. நீங்கள் போய் கேட்டீங்கன்னா அவர் தாமஸ் என்ன செய்தார்? ஒரு 15 பேரை 20 வருஷமாக வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட ஏதோ வாங்கி அன்னன்னைக்கு வயிற்று பாட வயிற்றை கழுவிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவர் தாவீது கொஞ்சம் பணக்காரர், அவர் கொஞ்சம் கூட கொஞ்சம் கொடுப்பாரு. நம்ம காலே பிரதர் பாயசம் வச்சுக்காரு, அவர் கொஞ்சம் கொடுப்பாரு. இந்த கடையத்தில் இருந்து 2-3 பிள்ளைகள் வருது, அதை வச்சு தான் அவங்க வயிறே கழுவுதாங்க. ஏன்? கண்ணு குருடு, காது செவிடு. நான் என்ன சொல்றேன்? காணிக்கே வேண்டான்னு சொல்றேன். ஹல்லேலூயா. ரைட். இந்த 2 ஆவிகளும் பொல்லாத ஆவிகள். இந்த குருடும் செவிடும் அல்லையா ஊமையுமான ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள வந்த உடனே இந்த ஆவியின் வைராக்கியமான தாக்குதல் அதிகமாயிரும். அல்லேலூயா. நான் இன்னொன்று கண்டேன். இயேசுவின் நாமத்தினால் ரட்சிக்கப்பட்டுட்டோம், ரொம்ப பாவத்தை விட்டோமா? போய் சொல்லக்கூடாது, ஏகப்பட்ட பாவத்தை விட்டுட்டோம். ஆமாம், விட்டுறா. இன்னொரு பாவம் நீ இருக்கு. ஆனால் ஒரு சில பாவங்களை இங்கே வந்த உடனே நல்லா அறிக்கை பண்ணி கண்ணீர் விட்டு முட்டி அழுது உடனே அறிக்கை செய்து விட்டுட்டு நேராக வீட்டுக்கு போய் இங்கே மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு திரும்ப போய் அங்கே போய் அந்த பாவத்தை துணிகிற மாதிரி செய்து அங்கே காயப்பட்டு அடிபட்டு அந்த அடிபட்ட தன்மையே நமக்கு தெரியாமல் திரும்பவும் அதே செய்து திரும்ப நமக்கு தண்டனை வர வச்சு, நம்ம பிள்ளைகளுக்கு தண்டனை வர வச்சு, நம்ம சந்ததிக்கு தண்டனை வர வச்சு, திரும்ப ஐயா எனக்கு இப்படி வந்துடுத, நான் உத்தமன், நான் அலுவலியா பரிசுத்தவான், நான் அப்படி வாழ்ந்தேன் இப்படி வாழ்ந்தேன், எனக்கு போய் இப்படி வந்துடுத. எதனால் வந்தது? பாவம் செய்து அறிக்கை செய்து விட்ட பாவத்தை திரும்ப செய்தால் வந்துடும். இந்த கொடராட்டு பத்திரிக்கையா யார் இருக்கியா? கொடராட்டு தெரியாதா? எங்க ஊர்ல கொடராட்டுமாங்க. கொடராட்டு இந்த ராட்டு இல்ல, இப்படி சுத்துது ராட்டு. பாரு தெரியாதுங்க, ரவுண்டா சுத்திட்டு வரும்ல, அதே மாதிரி தான். மனம் திரும்புதல், கண்ணீர் விட்டு அழுதல், மண்டையில் அடிச்சு அழுதல், உடனே பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுதல், பிறகு ஆவியானவருடைய தன்மை வருதல், உடனே வீட்டில் போய் இன்னுமே இந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு நினைத்தல். திருப்பி அவர் இருக்கார் ஆண்டவர், அவர் சிலுவையில் அறையப்பட்டார், நம்மகிட்டலாம் ஒன்று வந்து என்ன செய்ய மாட்டார், கேட்க மாட்டார். அடுத்தால பாவத்தை துணிகரமாய் செய்தல். அல்லேலூயா. துணிகரமாய் செய்தல். அதான் நீங்க பழைய மனுஷன் சாகிறது வேற. பழைய மனுஷன் இந்த மனுஷன் நினைச்சிடாதீங்க. பாவ மனுஷன் சாகிறது வேற.
ஆனால் அந்த நன்றியோடு கூட துதிக்கிறேன். அடுத்த அறிக்கை செய்து நாம் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று அதில் ஆவியானவருடைய அந்த கேப்பை ஆவியானவர் சரி பண்ணி நாம் உணர்த்தப்பட்டு அறிக்கை செய்து நாம் புது பலன் அடைந்து திரும்ப வீட்டுக்கு போய் செய்கிற பாவங்கள் கொடுமையானது. அது பயங்கரமாக உங்களை தாக்கும். ஐயா நான் ஒரு பாவம் செய்தேன், எனக்கு தெரியல, கணக்கே கிடையாது. உங்களுக்கு என்ன கிடையாது? கணக்கே கிடையாது. நான் போகிறேன், ஒரு காரியத்தை செய்கிறேன், என்னால் விட முடியலை, அல்லது என்னை ப்ரெஸ் பண்ணி செய்ய சொல்கிறாங்க, அதை பற்றிலாம் கணக்கே கிடையாது. மனசாபம் இருந்தால் போதும். ஒரு ரீமோன் கோயிலுக்கு நான் போனோம். யார்? நாகம்மன் சொல்கிறான். எலிசாவே நான் ரீமன் கோயிலுக்கு போனோம், ராஜாவை கூப்பிட்டு போனோம், அவனுக்கு கையிலாக கொடுக்கணும், அவன் குனியும் போது குனியணும், அவன் எந்திக்கும் போது எந்திக்கணும். நம்மளால என்ன சொல்லுவான்? உடனே வேலையை விட்டுருவான். அவன் வேலையை விடுன்னு சொல்லலை. எலிசா வேலை விடுன்னு சொல்லலை. அல்லேலூயா. இந்த காரியங்களை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். எது தப்பு, எது சரி, எது சரியில்லை, எப்படி நடக்கணும், எப்படி நடக்கக்கூடாதுலாம் தெரியணும். அநேகர் தவறுகிறார்கள். அல்லேலூயா. நல்ல கேளுங்க. நீங்கள் என்னைக்கோ செத்த பழைய மனுஷனை குறித்து பிரச்சனை இல்லை. அந்த பழைய மனுஷன் இருந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் நிரப்பிட்டார். ஆமென். நிரப்பிட்டாரா இல்லையா? கவனிங்க. ஆனால் நீங்க புதிய மனுஷனை, அந்த பழைய அப்புறம் உள்ள பாவத்தை அறிக்கை செய்து அந்த பழைய மனுஷனை கொன்ற பிறகு அதுல பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு நீங்க துணிகரமாய் பாவம் செய்து இந்த பரிசுத்த ஆவியானவர் விலகி அந்த இடத்துல பிசாசானவன் வந்து ஆளுகை செய்ய ஆரம்பித்தால் என்ன சொன்னமா? ஏமா உங்ககிட்ட தான் கேட்க என்ன சொன்னேன்? நான் என்ன சொல்றேன், திருப்பி அந்த இந்த தன்மை வந்துட்டுன்னா அந்த இடத்துல உள்ள கிருபை உங்களை விட்டு விலகி போயிடும். என்ன செய்யும்? நீங்க பரிசுத்தா, இது கிருபையின் காலம். இது என்ன காலம்? கிருபை பெறக்கூடிய இந்த கிருபையின் காலம். பரிசுத்தாவி தான் கிருபையை நிரப்புகிறவர். கிறிஸ்துவினாலதான், இயேசுவினாலதான் கிருபையும் சத்தியமும் யார் மூலமா வெளிப்பட்டுதான்? இயேசு கிறிஸ்து மூலமாய் வெளிப்பட்டது. நீங்க பாவரிக்கை செய்தோம்னா உங்களை நிரப்புகிறது. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். நீங்க என்ன செய்தீர்கள்? கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இந்த கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எத்தனை ஆக்கினைக்கு பாத்திரனாய் இருக்கிறான். வேதம் சொல்லுது. நீங்கள் அல்லேலூயா நன்றியோடு கூட துதிக்க. கிருபையை போர்க்கடிக்கிறவன் சகாயமின்றி சடுதிலே நாசம் அடைவான். இதெல்லாம் நீங்க ஆண்டவரை பார்க்க முடியல என்பதற்காகவோ, ஆவியானவருடைய கிரியைகளை புரியலைங்கிறதுக்காகவோ, நீங்க அறிக்கை செய்து விட்டுவிட்ட பிறகு, நீங்க ரட்சிப்பு அடைந்த பிறகு, கிருபையை பெற்ற பிறகு துணிகரமாய் பாவம் செய்தால் அது பயங்கரமான தண்டனையை கொண்டு வரும். அல்லேலூயா. இப்ப நேராயிட்டு இயேசுவின் நாமத்தினாலே. அதனால நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, அந்த அறிக்கை செய்து விட்டுவிட்ட பாவத்தை திரும்ப செய்யக்கூடாதபடி நீங்கள் அனுதினமும் சிலுவையில் அறையப்பட வேண்டும். என்ன செய்யணும்? முதல்ல சிலுவையில் அறையப்பட்டு விடுதலை ஆயிட்டீங்க. இந்த திரும்ப பாவம் செய்து கிருபையை இழக்கக்கூடிய காரியங்கள் வரும்போது, சிந்தனையில வரும்போதே நீங்க மனம் திரும்பி அனுதின சிலுவையில் அறையப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும். ஆமென். நீங்க அல்லேலூயா. அப்பனா நான் அல்ல, யார் இருப்பாங்களாம்? நான் என்பது சுய அடிக்கப்பட்ட உடனே நான் அல்ல, யார் இருப்பா? கிறிஸ்துவே எனக்குள் வாசமாயிருப்பார். அல்லேலூயா. அநேகருடைய மனம் திரும்புதலுக்கும் ஜெபத்துக்கும் வேத அறிவுக்கும் விரோதமான கிரியைகளை பலவற்றை நான் காண்கிறேன். ஐயா இவ்வளோ ஜெபம் பண்ணாங்களே, இவ்வளோ வேதத்தை வாசிச்சாங்களே, இவ்வளவு அல்லேலூயா பேசினாங்களே ஆண்டவரை பற்றி, ஆனால் கிரியைகளை பார்த்தோன்னா பயங்கர வித்தியாசம். யான்னு காட்டா உள்ளான மனுஷன் புதுப்பிக்கப்படலை. அல்லேலூயா. உள்ளான மனுஷன் புதுப்பிக்கப்படாதனால இந்த பயங்கரமான தண்டனையை அனுபவிக்கிறார்கள். அல்லேலூயா. இது நாம இதுக்கு அல்லேலூயா நாம் பெறுகிற, சொல்லுங்க, நான் மனம் திரும்பி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று
நான் பெறுகிற பரிசுத்த ஆவியானவர் கிருபையின் ஆவியானவர். என்ன ஆவியானவர்? மாயை நம்பி கிருபை என்ன செய்யக்கூடாது? போக்கடிக்க கூடாது. இந்த கிருபையின் ஆவியானவர் யாருக்கு என்ன கிருபை? தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கப்படுகிற இரக்கம் தான் கிருபை. அல்லேலூயா. நிறைய காரியங்கள் சொல்லணும், இப்போ நேரம் இல்லை. ரைட், நான் இது ஷார்ட்டாக முடிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தாவே உங்களுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தாவே உங்களுக்கு 2-3 வசனங்களை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கிருபையை பெறும் வழி சொல்லுங்க. அவன் செல்வி கேக்கா. கிருபையை பெறும் வழி வேத வசனத்தை கைக்கொள்வதே கீழ்ப்படிதல். சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறவனுக்கு கீழ்ப்படிவதே தாழ்மை. தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார். திரும்ப சொல்றேன், இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு ஸ்தோத்திரம். சத்தியத்தை இப்ப சுருக்கமா சொல்றேன், சத்தியத்துக்கு கீழ்ப்படிவதே தாழ்மை. தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார். கிருபை பெறுவதற்கு அனுதினம் மனம் திரும்பி ரட்சிப்பை பெற வேண்டும். யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க டக்குன்னு, நேரம் ஆயிட்டு. கீழ்ப்படிதல கிருபை. எதுக்கு? தாழ்மை. கிருபை அளிக்கிறார். கிருபை வசனத்தின் அடிப்படையில் அனந்திரமும் மனம் திரும்பி பாவமன்னிப்பை நிச்சயத்தை பெறும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? கிருபை கிடைக்கும். இந்த கிருபை ஒண்ணுதான் உன்னை இயேசுவை போல புதுப்பிக்க வல்லமை உள்ளது. யாரை போல மாறுறதுக்கு? யார் இயேசுவை போல மாறணும்? உலகத்தை என்ன ஆளுது? பிசாசு ஆளுதுக்கு நான் யாரை போல மாறியாக வேண்டியிருக்கேன். அப்ப கிருபை பெற்று நான் இயேசுவை போல என்ன செய்யணும்? மாறணும். சிந்தனையில மாறணும், யோசனையில மாறணும், இருதயத்தின் யோசனைகள்ல மாறணும். அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம். இது காத்து இல்லாதனால ரொம்ப சங்கடமா இருக்கு. ரைட், ஒரு வசனத்தை வாசிப்போம். ரொம்ப வசனம் வாசிக்காம விட்டா தப்பு. யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 47வது வசனம். தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு இல்ல 8:44. நீங்கள் உங்கள் பிதாவாகிய இல்ல நீ நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனோ பொய்க்கு பிதாவாய் இருக்கிறபடியால் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். இது யாரை குறிச்சு எழுதியிருக்கு? வேதம் சொல்லுது, உங்கள் பிதாவாகிய பிசாசானவர்களால் நீங்க உண்டானவர்கள். உங்கள் பிதாவினுடைய இச்சையின்படி எப்பவும் மனசு இழுத்துக்கிட்டே இருக்கு. ஆமென். உங்க வீட்டில் ஒரு ஆள் தண்ணி அடிக்கிறான், கூப்பிட்டு ஐயாங்கப்பா ஒரு எவ்வளோன்னு தெரியல 100 ரூபாய்க்கு இப்படி குடிக்க 40 ரூபா தான் பால், அதை வாங்கி எப்படி குடிப்பானோ? வாயில் தான் குடிக்கணும். ஏன்னா யாருக்கு அடிமையா இருக்கான்? பிசாசுக்கு அடிமையா இருக்கிறான். ஆமா ஆமா, அதில் அடிமைனா என்ன அர்த்தம்? நான் சொல்றதெல்லாம் நீங்க என்ன செய்யணும்? ஏன் எதுக்குன்னு கேட்கப்படாது. உட்காருன்னு பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமை. அவன் பிசாசுக்கு அடிமையானா அவன் சிந்தனை படியெல்லாம் இவன் என்ன செய்ய ஆரம்பிக்கிறான். இதுல இருந்து விடுபடுவதற்காக மனம் திரும்பி பாவமன்னிப்பு நிச்சயத்தை பெற்று பரிசுத்த ஆவியை பெறணும். நம்ம செவிடும் ஊமையும் சொல்ல அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ இவன் செய்யற காரியம் எங்க கொண்டு போய் விடும் தெரியுமா? கொலையில கொண்டு விட்டுரும்.
சரீர கொலை மட்டும் இல்ல, ஆத்மாவே கொலை பண்ணிடுவான். நல்ல பெரிய பெரிய பிரசங்கியார்கள் பணத்துல விழுந்து, பிள்ளைகளுடைய பாசத்துல வந்து, அல்லது பெருமையில விழுந்து, அல்லது யார் எந்த இயேசுன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு ஆயிட்டு. லாரின்னு ஒரு ஆள் இருந்தார் முக்குடல்ல. சென்னையில் போய் மீட்டிங் போட போகிறாருன்னா ஒரு வாரத்துக்கு முந்தைய மீட்டிங் போடுற இடத்துல வந்து சாமி ஆடிக்கிட்டு இருப்பாங்க, பேய் ஆடிக்கிட்டு இருக்கோம். ஒரு வாரத்துக்கு முந்தைய சென்னையை கலக்குன பெரிய பெரிய ஊழியர்களில் ஒரு ஆள் லாரி முக்குடல். கடைசியில் என்ன பண்ணிட்டாரு, ஏசு தான் கிருஷ்ணர், கிருஷ்ணர் தான் ஏசு அப்படின்ட்டாரு. நான் அந்த நேரத்தில் எங்கள் அண்ணனுக்கு கல்யாணத்துக்கு காகிதம் கொடுக்க போனா, எங்கள் கல்யாண காகிதத்தில் மேலே அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பு பயணம் அதுன்னு எழுதியிருந்தது. நான் அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு, எனக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்க யாருன்னா, உடனே தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணார். சரி மட்டும் சொன்னார், அன்பையும் மரணையும் உடைச்சிட்டா இல்வாழ்க்கை நல்லா இருக்கும்லையா அப்படின்னாரு என்கிட்ட. அது பெரிய கதை. பிறகு அவங்க பிள்ளைகள் 2 பையனை அனுப்பிட்டார் எங்கள் வீட்டுக்கு, சேர்மாதைக்கு முக்கடல்ல இருந்து. அவங்க 2 பேரும் வந்திருக்காங்க கல்யாணத்தை அன்னைக்கு. வேதக்கார பேர்லாம் அங்கே வரக்கூடாது, வெளியே போ அப்படின்ட்டாங்க அண்ணன். புது மாப்பிள்ள. அல்லேலூயா. ரொம்ப சத்தம் போட்டு விட்டா அவளை. அல்லேலூயா. அடுத்தால என்ன எழுதிருக்கு, நான் உங்களுக்கு சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கிறது இல்லை. நல்ல கருங்க, சத்திய எங்கிருந்து பிறக்கும் தெரியுமா? பரிசுத்தாவி மூலமாக தான் சத்தியம் பிறக்கும். இல்லை நீங்கள் வசனத்தை வசனம் மாதிரி தான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் சத்தியம் மட்டும் இல்லை, அந்த கிருபையின் ஆவி பெற்றாதான் வேதவசனத்தில் உள்ள மறைபொருளாகிய சத்தியத்தை நீங்கள் என்ன செய்ய முடியும், புரிய முடியும். அடுத்த என்ன இருக்கு, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறபடியா அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அவன் பொய்யனும் அவன் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். ஆதாமும் யாவாளும் பாவம் செஞ்சிட்டாங்க, பொல்லாங்கனால் உண்டாயிட்டாங்க. அவன் ஒரு குழந்தையை பெற்றாங்க. தேவனால் ஒரு குழந்தையை பெற்றேன் என்று சொல்லி காயின் என்று பெயரிட்டாள். அவன் தேவனால் அவன் பிறந்திருக்கான். அடுத்த 2 வருஷம் கழிச்சே பேயை கண்டுபிடிச்சு காமிச்சிட்டான், தம்பியை கொலை பண்ணிட்டான். அல்லேலூயா. ரைட், இயேசுவின் நாமத்தில். அடுத்த என்ன இருக்கு, நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்கிறபடினால் ஆமென் நீங்கள் என்னை விசுவாசிக்கிறதில்லை. இதுதான் பெரிய பிரச்சனை தான், செவிடும் குருடும் ஊமையுமான ஆவி. நீ எங்க போய் வசனத்தை பேசுங்க, ஏற்றுக்கிடுவாங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நல்ல கதை சொல்லலாம். அந்த யாக்கோபு ஆடு மேய்க்க போனார், லாபான் வீட்டுக்கு போனார். ஆஹாஹா ஆஹாஹா, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இவரு ஜேசுமணி அந்த கதையை ரொம்ப சொல்வார் வயாம. அப்புறம் லாபான் வீட்டுக்கு யாக்கோபு போனார். யாக்கோபு லாபான் வீட்டில் 4 மனைவிகளை கட்டினார், 12-11 பிள்ளைகளை பெற்றார். அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆத்மாவில் என்ன உண்டாச்சு? ஒன்னே ஒன்று உண்டாயிருக்குமே, சத்தியமே தெரியாது, தூக்கம் வராது. நாங்கள் இங்கே தான் தூக்கம் வந்து எழுப்பி விட வேண்டியிருக்கு. அங்கே தூக்கமே, யார் தூக்கம் வராது? ஆஹா 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 ஓஹோ. அடுத்த என்ன இருக்கு, என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நான் சத்தியத்தை சொல்லி இருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறது இல்லை? இல்லை. தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறார். ஆமென். நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடியினால் ஆமென் செவி கொடாமல் இருக்கிறீர்கள் என்றார். அப்பொழுது யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக உன்னை சமாரியன் என்றும் பிசாசு பிடித்தவன் என்றும் நாங்கள் சொல்லுகிறது சரிதானே என்றார்கள். இப்ப என்ன ஆச்சு? இப்ப கேட்கிறவங்க வசனத்தை கேட்கிறவங்க பிசாசு பிடிச்சவனா, வசனத்தை கேட்காதவன் பிசாசு பிடிச்சவனா? இவன் கேட்காதவன் சொல்லலாம், இயேசுவை பத்தி சொல்றான், நீ பிசாசு பிடிச்சிருக்கு அப்படிங்க. ஆமென். நீ எங்கனாலும் போய் சத்தியத்தை பேசுங்க, அவங்க பேய் பிடிச்சிருன்னு தான் சொல்லுவான். அதனால் சத்தியத்தை எங்கேயும் சொல்லிடாத. வசனத்தை நீங்க பேசினாலே இவன் அந்தி கிறிஸ்துவமா. வசனத்தை நீங்க பேசிடக்கூடாது. ஆனா இயேசு கூட வருவான், எல்லா வித அற்புதம், ஆகா நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், நல்லா இருக்கும்.
ஆனால் வசனம், சத்தியத்தின்படி நடக்கணும், பாவத்தை மன்னிக்கணும், மனம் திரும்பணும், புதிய சிருஷ்டி ஆகணும், இதை மட்டும் என்ன செஞ்சிடக்கூடாது. சொல்லிட்டா நீ பிசாசு பிடிக்கணும். யார் பிசாசு பிடிக்கவன்? இப்போ பிரச்சனை என்னன்னா, நீங்கள் சத்தியத்தின்படி நடந்து உங்கள் அவயவங்கள் எல்லாம் இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாய் மாறிட்டுனா இந்த பிசாசெல்லாம் என்ன செஞ்சிடலாம். இதுதான் எழுப்புதல். நம்மகிட்ட பாதி பிசாசு, பாதி இயேசு, அவன்கிட்ட முழு பிசாசு. இப்போ பிரச்சனை என்ன, அந்த முழு பிசாசுல இந்த பாதி பிசாசை வச்சுக்கிட்டு குறையும் இயேசு இருக்கிற இடத்த அவன் ஆளை பார்க்கான். ஆமென். அப்போ இந்த கிருபையான ஆவியை பெற்றது முழுசா இயேசுவை போல மாறுதான். நான் ரொம்ப எடுக்கணும் நேரம் இல்லை, ஒரு வசனத்தை வாசி. ரைட், இயேசுவின் நாமத்தினால். தீமோத்தேயுவின் புத்தகம் 4வது அதிகாரம், 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம். அப்பா 1லிருந்து வாசிக்கலாம். செல்லுலாம் ஆள் இருக்கா இல்லையா? இருக்கா? மூச்சு விட்டு சத்தம் கேட்கலையேன்னு பார்த்தேன். ரைட்டு, வாசிக்கலாம். 1. ஆமென். பிற்காலம்னா எப்போ? எந்த காலம்? இப்போ நடக்கிற காலம். மனசாட்சியில் பாவம் செஞ்சிட்டேன்னு சூடா, அந்த சூடு இல்லை. பாவத்தை சொல்லுகிறவன் பாவம் செய்ய கூடாதுன்னு சொல்லுகிறவனை பார்த்து ஏளனம் செய்கிற சூடு. அல்லேலூயா. அடுத்தால ஆமென். செவி கொடுத்து இப்ப முதல்ல அவன் நம்மகிட்ட இருந்து எடுக்கக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? விசுவாசத்தை எடுத்துருவான். என்ன விசுவாசம்? இயேசு சிலுவையில் எனக்காய் மரித்தாருங்கிற விசுவாசத்தை எடுத்துருவான். என்ன விசுவாசத்தை எடுப்பான்? நீங்க கர்த்தருடைய பந்தியில கலக்கக்கூடாதுங்கிற விசுவாசத்தை எடுப்பான். அதில் மனம் திரும்புறதுனால உங்களுக்கு ரட்சிப்பெல்லாம் என்ன செய்யாது, உண்டாகாது. அதனால மனம் திரும்பிலாம் ஒரு பிரயோஜனமும் இல்லைம்மா. மனம் திரும்பி பார்த்தவனுக்கு தான் தெரியும் இந்த ஆவியானவருடைய ஆளுகை. நீங்கள் நம்ம எல்லாருமே சரியானபடி மனம் திரும்பி பாருங்க, ஒரு சந்தோஷம், ஒரு விடுதலை, ஒரு பாதுகாப்பு நமக்குள்ள உண்டாகுத உணர முடியும். ஆனால் இந்த பொய்யர்கள் மனம் திரும்பவே, அது பின்னால் எழுதியிருக்கு, வாசிங்க 2வது வசனம். ஆமென். ஆமென். தேவன் படைத்த போஜன பதார்த்தம் என்னது? கர்த்தருடைய பந்தியாகிய அவர் மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணிதான் போஜனம். அதான் என்ன போஜனமா? மெய்யான போஜனம். என் மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவனை பெறக்கூடாது. அதனால இதெல்லாம் என்ன செஞ்சிடணும்? விளக்கிடணும். கர்த்தருடைய பந்தியெல்லாம் விளக்கிடணும். விளக்குறது அது சாப்பிடாம மட்டும் இல்லை, நீ தண்ணி அடிச்சுட்டு வந்து கர்த்தருடைய பந்தியில என்ன செஞ்சுக்கலாம், கலந்துக்கலாம். அதுக்கு அர்த்தம் என்னது? பந்தியை என்ன செய்யறான்? விளக்குறான். அது டாக்டர் அம்மா சொல்லிச்சு, அங்கே அந்த என்ன மாதாபுரத்துலேருந்து 2 பட்டாடி கட்டணும், அம்மலாம் வந்து பந்தி எடுக்காயா அப்படின்ட்டு. அல்லேலூயா. கர்த்தருடைய பந்தி பயபக்தியோடு மனம் திரும்பி பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பற்றி எடுக்கக்கூடிய பந்தி. நான் ஏன் மாதம் கொடுக்கல? நீங்கள் பிரதரின் சர்ச்சுக்கு போய் பாருங்கள். விடிகாலம் போன உடனே ஒரு தட்டில் பண்ணு வரும், எல்லாத்துக்கும் மாற்றி மாற்றி கொடுத்துட்டு போவாங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுக்கு நீங்கள் பிரதரின் சர்ச்சு பிலிபர்ஸ்லாம், பிரதரின் சர்ச் பிலிபர்ஸ் அரிசியாக வரும். ஒவ்வொரு ஆளாக கொடுக்குறோம். ஒரு தட்டில் வைப்பாங்க, வச்சு முதல்ல விட்டாங்கன்னா போதும், பின்னால் கடைசி வரையும் போயிட்டு அது வரும். அடுத்தால பந்தி இது ரசம், அடுத்தால ஒரு ரவுண்டு. யாரும் போய் கொடுக்க மாட்டாங்க. அவர் நடத்துகிறவரையும் எடுத்து போய் கொடுத்துருவார். கொடுத்தோன்னா அது வாழில் ருசியாக போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை தோறும் போன உடனே அதுதான். அப்போ நீ ஏன் கொடுக்கலன்னு கேட்கலாம். விளக்கவும் வேண்டுமென்று அந்த பொய்யர்கள் என்ன சொல்லலாம், விவாகம் பண்ணவே கூடாதுமா.
அடுத்தால என்ன 4வது வசனம்? தேவன் படைத்ததெல்லாம் நல்லதா இருக்கிறது. ஸ்தோத்திரத்தோடே ஏற்றுக்கொள்ளப்படுமாயில் ஆமென். தள்ளப்படத்தக்கதல்ல. அது தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும். நல்ல காலங்க, ஜெபம் பண்ணாம எதையுமே செய்யக்கூடாது. வேத வசனத்தின் அடிப்படையில் நீங்க வாழாம ஒண்ணுமே செய்யக்கூடாது. அடுத்தால இந்த அதாவது வேத வசனத்தை போதிக்கணும், ஜெபம் பண்ணுங்கிறத போதிக்கணும், அதனால பரிசுத்தமாக்கப்படுதல போதிக்கணும். அப்படி நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் வார்த்தைகளிலும் ஆமென் நற்போதகத்திலும் ஆமென். இதை நான் செய்யறேனா இல்லையா? இதுதான் கரெக்டா நான் செஞ்சுட்டு வரேன். அல்லேலூயா. அதனால நல்லா கேட்டுக்கிடுங்க. நீங்க நடியோடு அந்த சில பாவங்களை உங்களால விட முடியாது. அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? கிருபை பெறணும். கிருபை பெறதுக்கு ஒரே வழி வேதவசனத்தை வாசித்து அதை நடைமுறைப்படுத்தும் போது, அதுக்கு கீழ்ப்படியும் போது உங்களுக்கு தாழ்மை கிடைக்கும். நான் சொல்ல திரும்பி சொல்லணும், நீ தான் சொல்லணும், என்னை பார்க்கறதுல அது சொல்லணும். இல்லையா? கீழ்ப்படிந்து நடக்கிறதுனால நமக்கு என்ன உண்டாகும்? தாழ்மை உண்டாகும். அந்த தாழ்மை தான் நமக்கு என்னத்தை கொண்டு வரும்? இந்த கிருபை என்ன செய்யும்? நம்ம பலத்தினால செய்ய முடியாத விடுதலையாக முடியாத பாவத்தை நம்ம என்ன செய்யும்? விடுதலை ஆக்கும். இந்த விடுதலை தான் மெய்யான விடுதலை. என்ன விடுதலை? அப்பதான் உங்க கண்ணு தெளிவா தெரியும், உங்க காது சரியா கேட்கும், உங்க வாயின் சரியானபடி என்ன செய்ய முடியும்? பேச முடியும். அப்போ விட முடியாத பாவத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? அது எப்படி பெறணும்? கீழ்ப்படிந்தா என்ன உண்டாகும்? தாழ்மை உண்டாகும். தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார். இந்த கிருபையின் ஆவியை வச்சுதான் நம்ம விட முடியாத பாவத்தை என்ன செய்யணும்? அப்ப நம்ம வேதவசனத்தை என்ன செய்யணும்? கை கொள்ளணும், நடைமுறைப்படுத்தணும். அப்போ விசுவாசம் பிறக்கும். அவர் என்ன சொல்றாரு? வசனத்தை வாசிப்போம். அல்லேலூயா. 5:6 தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்துக்குரிய வார்த்தையிலும் நீ அனுசரித்த நற்போதகத்திலும் தேறினவனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாய் இருப்பாய். ஐயா முடியலைன்னா கவலைப்பட. அநேகருடைய தன்மை என்ன தெரியுமா? ஐயா நான் பாவம் செய்கிறேன், என்னால் விட முடியல. வசனத்தை கைகொள்ளியா, கிருபை கிடைக்கும். கிருபையினால எல்லாம் விட முடியும். விட்டாதான் பாதுகாப்பு, இல்லைன்னா பாதுகாப்பு இல்லை. ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். இன்னைய ஊழியர்கள் எப்படி இருக்காங்கன்னு எல்லாரும் எடுங்க. ஏசாயாவின் புத்தகம் 56வது அதிகாரம் முடிக்க போகிறேன். 56வது அதிகாரம் 10வது வசனம் எல்லாரும் வாசிக்கணும். அவருடைய காவற்காரர் எல்லாரும் வாசிக்கணும். எல்லாரும் எடுத்துக்கிடுங்க. எல்லாரும் வாசிக்க. அவனுடைய காவல்காரர் எல்லாரும் ஒன்றும் அறியாத குருடர், அவர்கள் எல்லோரும் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள், தூக்க மயக்கமாய் புலம்புகிறவர்கள், படுத்துக் கொள்கிறவர்கள், நித்திரை பிரியர், திருப்தி அடையாமல் இருந்தும் வேற்று நாய்கள், பகுத்தறிவு இல்லாத மேய்ப்பர், அவர்களில் ஒவ்வொருவனும் தன் தன் வழியையும் அவன் தன் மூளையிலிருந்து தன் பொலிவையும் நோக்கி கொண்டிருக்கிறான். வாருங்கள், திராட்சரசத்தை கொண்டு வருவேன், மதுவை குடிப்போம், நாளைய தினம் இன்றைய தினம் போலவும் இதற்கு அதிகமாகவும் இருக்கும் என்பார்கள். யாரை குறித்து சொல்லியிருக்கு? என்ன சொல்லிடாதீங்க. இதுதான்